ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன இது ஷால் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக குளிரும் எடுக்குது. அதனால தாங்க இப்படி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷு ஒன்று நான் ரெசிப்பியாக போட்டிருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் டிஃபன் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தாங்க. இட்லியும் ரெடி ஆகிடுச்சிங்க, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. பசங்களுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லியை தாங்க கொடுத்து அனுப்ப போகிறேன். சாப்பாடு செய்யறதுக்கு இப்போ டைம் இல்லை. இப்போ சாப்பிட்றதுக்கு தோசை செஞ்சு கொடுத்துடலான்னு இருக்காங்க. சரி, என்னென்னா இப்போயும் இட்லி சாப்பிட்டுட்டு மதியானமும் இட்லி சாப்பிட்னா ரொம்பவே கஷ்டம். இட்லி நல்லாவே சாஃப்டாக வந்துருச்சுங்க. என்னென்னா நான் இங்கே இட்லி செய்யும்போது நல்லா சாஃப்டாக வருது. இதுவே ஊரில் இட்லி செஞ்சேன்னா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஆடாக தாங்க வருது. அது என்ன அரிசி மிஸ்டேக்கா? நான் எப்பயும் போல தான் அது ஊற வச்சு செய்கிறேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வருதுங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக்கு தாங்க பேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா இவனுக்கு இந்த மாதிரி புட்டு போட்டுட்டா அவன் ஈஸியாக எடுத்து சாப்பிட இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எப்பயுமே இட்லி செஞ்சால் பேக் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக பேக் பண்ணி கொடுத்தா அவங்க கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் தாங்க வைக்கிறேன். இது என்னென்னா மார்க்கெட்டில் காயாக வாங்குறது பழமாக ஆயிடுச்சுங்க. ஸோ பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நானே எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இல்லைனா அவங்க சாப்பிட வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெரிய கஷ்டங்க. ஸோ ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பேக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ நான் டெய்லி பேக் பண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்றாங்களே என்ன பண்ணுறாங்கன்னே எனக்கே தெரியல. ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் டிஃபன் சாப்பிட போகிறேன். இட்லிக்கு பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை பொடி தாங்க போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் இருந்ததுங்க. ஸோ அதையே நான் வச்சுட்டேன். என்னென்னா என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேயே லஞ்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு நான் எந்த பொரியலும் செய்யலை. லஞ்சு வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ டைம் நிறையா இருந்ததால் கொஞ்சம் க்ளீனிங் வேலை ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற வேலை தாங்க பார்த்தேன். கபோர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலைஞ்சி இருந்தது. பசங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வைக்காமல் இருப்பாங்கள்ல. ஸோ அதை தாங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ தாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி தான் செஞ்சிட்ருந்தேன். இது எப்படி செய்கிறேன்னு ரெசிபியாக போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை தாங்க நான் செப்ரேட்டாக வேக வைக்கிறேன். நீங்கள் காஞ்சதை கூட ஒரு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செப்ரேட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கிறேன். நெய் இல்லைனா எண்ணெய், ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா காஞ்சிட்ட பின்னாடி கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் என்ன இவ்வளோ கம்மியாக போடுறேன்னு நினைக்காதீங்க. கிரேவிக்கு ஆல்ரெடி 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கணும். இது என்னென்னா இந்த மாதிரி நம்ம போட்டால் கிரேவி கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா புளிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம அரைச்சி தான் போட போகிறோம். அதனால் புளிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். நான் எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கம்மியாக வேணுன்னா நம்ம கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எப்பயுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தாங்க அரைப்பேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே பன்னீரை பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னா நம்ம பன்னீரை அப்படியே கூட நான் போடலாம். நான் எப்பயுமே கொஞ்சம் நெய் விட்டு இல்லை எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் தான் நான் பன்னீரை போடுவேன். அது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னா நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இருந்தால் அதையும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க மசாலா. இப்போ மசாலாலாம் அதிகம் சாப்பிட்றதில்ல, அதனால கம்மி பண்ணதால் நான் கொஞ்சமாக மசாலாலாம் போட்டிருக்கேன். அது இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதால காரமும் கம்மியாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பட்டாணியை நான் அதில் சேர்த்துக்கிறேங்க. பட்டாணி பார்த்திங்கன்னா பாதிலாம் வெந்திருக்கக்கூடாது, நல்லாவே வெந்திருக்கணும். ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வேக விட மாட்டோம். மசாலா நல்லா கிரேவி ஆன உடனே இது ரெடி ஆகிருங்க. ஸோ அதனால தான் நான் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பட்டாணி சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா கிரேவி மாதிரி வேணும்ல, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து இப்போ மூடி வைக்க போகிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனைலாம் பார்த்திங்கன்னா நல்லா போகணும். அதுக்கோசம் தாங்க நம்ம நல்லா 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். பட்டாணியில் கூட நம்ம உப்பு சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அது நான் சொல்ல மறந்துட்டேன். இதாங்க ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த பன்னீரை தான் நான் இப்போ வறுக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இதை விட நம்ம சின்னதாக வேணாலும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி அப்படியே கூட சேர்ப்பாங்க. அது கூட நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க செய்வேன். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்னென்னா ஒன்று, நம்ம வந்து இது கிளறும் போது பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் பன்னீர். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சாஃப்டாக தான் கிளறி விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ கிரேவியாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பன்னீர் சேர்க்க வேண்டியதாங்க. நல்லாவே பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. ரொம்பவே நல்லா ஆயிடுச்சு. ஸோ இப்போ பன்னீர் சேர்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தாங்க செய்யணும். இதுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தோசை கூட சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்க விரும்பி சாப்பிட்றதுனா இது ஒன்று மட்டும்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் கேட்டு சாப்பிடுவாங்க. மற்றதெல்லாம் எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதே எனக்கு பெரிய விஷயங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கிரேவி மாதிரி வேணும்னா நிறையா வெங்காயம் தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கம்மியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் போதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச்சாக நான் கொஞ்சம் பட்டரும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தாங்க, தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். வீட்டில் இருந்ததால் நான் இதையும் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு மாவு தாங்க பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நான் இப்போ மாவு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலை முடிச்சுட்டு மார்க்கெட் தாங்க கிளம்பணும், காய்கறிங்க வாங்கிறதுக்கு தாங்க. என்னென்னா மழை தூறிக்கிட்டே இருக்குது. ஸோ டக்குன்னு போயிட்டு வந்துடலான்னு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோங்க. என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. மார்க்கெட்லேருந்து வந்தாச்சுங்க. காய்கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ முருங்கைக்காய்க்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, இது ஒரு டிப்ஸு மாதிரி சொல்கிறேன். முருங்கைக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2-3 நாள் கழித்து காஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கவரில் வச்சுட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே வைப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு தாங்க இருக்கோம். ஸோ மழை பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.